சரியா இப்ப இது உங்களுக்கு ஒரு இது ஃப்ளோ சார்ட் மாதிரி தந்திருக்கு. வெப்ப செயல்முறை வந்து 4 படிகளை கொண்டிருக்கும். ஒன்று சவர்க்கரமாக்கல் செபோனிபிகேஷன் சொல்லுவோம். அப்ப இந்த செபோனிகேஷன்ல வந்து சுத்திகரிக்கப்பட்ட தாவர எண்ணெய், பொதுவாக தேங்காய் எண்ணெய் பயன்படுத்திக் கொள்ளுவோம். அதோட சோடியம் ஹைட்ராக்சைடு நீர் கரைசல் அல்லது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு நீர் கரைசல நாங்க தாக்காரைக்குள்ள தாக்காரைக்குள்ள பம்பேக்குள்ள இங்க எங்களுக்கு தேங்காய் எண்ணெயின் நீர்மய விலையமும் வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு விலையமும் வந்து பிரிஞ்சிருக்கும். இந்த இடைமுகத்துல சவர்க்கரமாக்கல் நடைபெறும். சரியா அப்ப முற்றாக சோடியம் ஹைட்ராக்சைடு தேங்காய் எண்ணெய் கலைந்து சவர்க்கரமாக்கலை வினைத்திறனாக்குறதுக்காக நாங்க இங்க வெப்பநிலையை 70°C பேணிக்கொண்டு இதை நாங்க நன்றாக கலக்குவோம். இப்ப கலக்கினாதான் ரெண்டும் தாக்கம் அடையும். இல்லாட்டி எண்ணெய் மேலுக்கு நிற்கும், சோடியம் ஹைட்ராக்சைடு கீழுக்கு நிற்கும், தாக்கம் நடைபெறும். சரியா அப்ப நன்கு கலக்கி கொண்டு வெப்பநிலையை நாங்க 70°C பேணிக் கொள்ளலாம். இப்ப சவர்க்கரமாக்கலின் போது ரெண்டு விளைவுகள் உருவாகும். ஒன்று கிளிசரின் மற்றது சவர்க்கரம். இது ஒரு புறவெப்ப தாக்கம் என்றபடியா டெல்டா H வெப்பமும் வெளிவரும். என்றபடியா இது ஒரு புறவெப்ப தாக்கம் என்றபடியா தான் நீங்க எங்களுக்கு சோடியம் ஹைட்ராக்சைடு தண்ணியில கரைக்கல வெப்பம் வெளிவரும். அதுவும் ஒரு புறவெப்ப தாக்கம். அல்லது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடை நாங்க தண்ணியில கரைக்கல வெப்பம் வெளிவரும். அப்படியே அதன் தனி செயல்முறையாக தனியாக கரைச்சு போட்டு நாங்க தாக்காரைக்குள்ள சேர்க்கிறோம். அப்ப ரெண்டாவது படி வந்து கிளிசரின் நீக்கல். கிளிசரின் நீக்கிறதுக்காக நாங்க இங்க சோடியம் குளோரைட் சேர்த்துக் கொள்ளுவோம். இங்க எங்களுக்கு கிளிசரின் நீக்கலின் போது நீர்மய ஊடகத்துல கிளிசரின் கரைஞ்சிருக்கும். அதே நேரம் அதுக்கு மேல சவர்க்கரம் மிதந்து கொண்டிருக்கும். கொஞ்சம் சவர்க்கரம் நீர்மய விலையத்துல கரைஞ்சிருக்கும். சரியா அப்ப கிளிசரினை நீக்கிறதுக்கு நாங்க இதுக்கு பிரைன் செறிந்த சோடியம் குளோரைட் கரைசல் சேர்த்துக் கொள்ளுவோம். அப்ப சேர்க்கிறதால நீர்மய ஊடகத்தின் அடர்த்திக்கும் Na+ செறிவு கூடும். சரியா நீர்ல கரைஞ்சிருக்கிற சவர்க்கரத்தின் மறையல் வந்து Na+ஓட சேர்ந்து எங்களுக்கு RCW- Na+ ஆக வீழ்வடிவாக்குறதுக்கு அது உதவும். சரியா அப்ப இதை நாங்கள் வந்து பம்பி வேறு ஆக்கிக்கல எங்களுக்கு தூய்மையற்ற சவர்க்கரம் கிளிசரின் உப்பில் கரைஞ்ச கிளிசரினும் அந்த கரைசலுக்குள்ள காணப்படும். சரியா அவ காணப்படுற அந்த கரைசலை நாங்க பம்பி வேறு ஆக்குறதன் மூலம் கிளிசரின் அடங்கின நீர் கரைசல் பம்பப்பட்டு கிளிசரின் அடங்கின உப்பு கரைசலை நாங்க வேறாக்கி எடுக்கலாம். அப்படி வேறாக்கி எடுத்த அந்த உப்பு கரைசல்ல இருந்து நாங்க கிளிசரினை பிரிச்சு எடுத்துக்கொண்டு சோடியம் குளோரைட் கரைசல் ஒன்றை நாங்க தயாரிச்சு கொள்ளலாம். சரியா அதுல இருக்கிற உப்பு கரைசலை நாங்க தனியாக எடுத்து அதுக்கு நாங்க மேலும் சோடியம் தேவையான அளவு சோடியம் குளோரைடை சேர்த்து புதிய பிரைன் கரைசல் ஒன்றை நாங்க தயாரிச்சு அதை நாங்க மீள் சுழற்சிக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். சரியா அதே நேரம் பம்புற செயல்முறையின் போது கிளிசரின் அடங்கின உப்பு கரைசல் வேறு ஆகியக்குள்ள நீர சவர்க்கரம் தனியே வேறு ஆகப்படும். இந்த ஈரச்சவர்க்கரம் வந்து தூய்மையற்றதாக இருக்கும். அதுல கொஞ்சம் கிளிசரின் இருக்கும். அப்ப இங்க நாங்க மீள் சுழற்சிக்கு பயன்படுத்துற இந்த சோடியம் கரைசலை நாங்க இந்த ஈரச்சவர்க்கரத்துக்கு சேர்க்கிறதாங்க அதுல இருந்து திரும்ப அதுல கரைஞ்சிருக்கிற கொஞ்சம் கிளிசரின் இந்த உப்பு கரைசலோட சேர்ந்து வேறாகப்படும். சரியா இதை நாங்க ஹாஃப் ஸ்பெண்ட் லைன் சொல்லுவோம். இதை நாங்க ஸ்பெண்ட் லைன் சொல்லி சொல்லுவோம். இந்த உப்பு கரைசல்ல இருந்து ஈரசவர்க்கரத்துக்கு நீங்க உப்பு கரைசலை சேர்க்கல அந்த உப்பு கரைசலோட கிளிசரின் ஹாஸ்பெண்ட் லையாக வேறாகும். அதே நேரம் ஓரளவு தூய்மையாக்கப்பட்ட சவர்க்கரமும் வேறாக்கி பெற்றுக்கொள்ளலாம். சரியா இப்ப படி 3 வந்து சவர்க்கர சுத்திகரி
சரியா? அப்ப ஓரளவு சுத்திகரிக்கப்பட்ட சவர்க்காரத்துல இப்ப கிளிசரின் அகற்றப்பட்ட சவர்க்காரத்துல நீரும் உப்பும் இருக்கு. அப்ப இதை நாங்க மைய நீக்க விசைக்கு உட்படுத்திக்கலாம். அதுல இருந்து 0.5 வீதம் டபிள்யூ இன்கு டபிள்யூ வீதம் சோடியம் குளோரைடு அகற்றப்பட்ட நீர்மய உப்பு ஆக்கப்படும். அதே நேரம் மிச்சம் இந்த சோடியம் குளோரைடு அகற்றப்பட்ட சவர்க்காரம் எங்களுக்கு கிடைக்கும். அப்ப இந்த சோடியம் குளோரைடு அகற்றப்பட்ட சவர்க்காரத்துல இருக்கிற மேலதிக சோடியம் ஹைட்ராக்சைடை நடுநிலை ஆக்குறதுக்கு இதுக்கு நாங்க சிட்ரிக் அமிலம், போஸ்போரிக் அமிலம் அல்லது தேங்காய் எண்ணெயை சேர்த்து கொள்வோம். அதுல இருக்கிற சுயாதீன கொழுப்பு அமிலம் இந்த சோடியம் ஹைட்ராக்சைடோட தாக்கம் அடையும். சரியா? தாக்கம் அடைஞ்சு அதை நடுநிலை ஆக்கி கொள்ளும். அப்ப மேலதிக சோடியம் ஹைட்ராக்சைடு இதை சேர்த்து மேலதிக சோடியம் ஹைட்ராக்சைடு நடுநிலையாக்கப்பட்ட சவர்க்காரத்தை நாங்க பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது முடிவு பொருளாக சவர்க்காரத்தை பெறல். அப்ப இதுக்கு நாங்க அதுல இருக்கிற நீர் அகற்றுறதுக்கு 120°C வெப்பம் ஏற்றிக்கொண்டு குறைந்த அமுக்க வலயத்துக்குள்ள நாங்க சவர்க்காரத்தை செலுத்துவோம். அப்ப இதன் போது எங்களுக்கு 12W வீதம் நீர் அகற்றப்பட்டு என்ன இந்த சவர்க்காரம் அதுல இருந்து நீர் ஆவியாகி போக இது குறைந்த அமுக்க வலயத்துக்குள்ள சிவிரப்படுறதால 120°C வெப்பநிலையில குறைந்த அமுக்க வலயத்துக்குள்ள சிவிரப்படுறதால அதுல இருந்து நீர் ஆவியாக சவர்க்காரத்தின் வெப்பநிலை குறையும். குறைந்த அமுக்க பாத்திரத்துல சவர்க்காரம் படியும். ரைட். அப்ப அங்க ஆவியாகிற நீர் வெளியேற்றப்பட்டு அங்க படிகிற சவர்க்காரம் பிரித்தெடுக்கப்பட்டு அதுக்கு பேரு நிறப்பொருட்கள், நிரப்பி பொருட்கள், மணப்பூட்டிகள் சேர்த்து சவர்க்காரத்தை நாங்க தேவையான வடிவத்துல முடிவு பொருளாக பெற்றுக்கொள்ளலாம்.